நம்ம டான்சிங் புட்டிங் கேக் கூட வச்சுக்கலாம். தேங்காய் பால் அப்படியே ஊற்றுவோம். எப்படி இருக்கு, வேற அளவு இருக்கு. நம்மளுடைய தேங்காய் கேக் புட்டிங் பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி தான். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது NS Vlogs யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களே ஒரு வீடியோவில் மீட் பண்ண போகிறேன். ஆமாங்க, மீட் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு செம கேப் விழுந்துருச்சு. ஓகே, மறுபடியும் நம்ம ஒரு கண்டினியூ கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், ஓப்பனிங்லேயே இப்போ கம்பேக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனல்லே மோஸ்ட்லி நிறைய பேர் விரும்பி பார்த்துட்டு இருந்த வீடியோ அப்படின்னா நம்ம பண்ணுற இந்த சின்ன சின்ன குக்கிங்ஸ் எல்லாமே பார்ப்பீங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ஆரம்பிக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புட்டிங் கேக் ஒன்று செய்ய போகிறோம். ஈஸியான டிஷ் தான். ஒரு மேக்கிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் ட்ரை பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சா, அதான் சரி வீடியோ போட்டு உங்களுக்கு காமிச்சோம் அப்படிங்கிறக்காக நம்ம ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறோம். வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். இனிமேல் வந்து பெட்டராக உங்களுக்கு வீடியோ கொடுக்க, அதாவது கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ கொடுக்க முயற்சி பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மேக் பண்ணணும். அதாவது தேங்காய் பால் புட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஃபஸ்ட்டு மேக் பண்ணணும். கேக் அப்படின்னா வந்து இந்த முட்டை அதெல்லாமே சேர்த்தணும் அப்படிங்கிறதுல இல்லை. புட்டிங் கேக்னா மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும். இதில் வந்து முட்டை அந்த மாதிரி வேறு இந்த பீட்ரு அந்த மாதிரி ஓவன் இந்த மாதிரி எந்த ப்ராசஸிங் எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு டக்குன்னு செய்கிற ஒரு சூப்பரான விஷயமே. மீறின செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இல்லை. ஒரு நார்மலாக கொஞ்சம் கேக் செய்யணும்னா ஒரு 50 ரூபாய்க்குள்ளேயே, மொத்தமாக ஒரு 50 ரூபாய்க்குள்ளே சூப்பரான இந்த கேக் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வாங்க இப்போ தேங்காய் உடச்சு விட்டுருவோம். சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பாருங்கள் நம்ம உடச்சோம்ல, அதை வந்து சில்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ போட்டு அரைச்சிருவோம். ஓகே மக்களே, அப்படியே நம்ம பாருங்கள் எல்லா தேங்காய் அப்படியே போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த தேங்காய் தண்ணி இல்லைன்னா இளநீ அந்த மாதிரி நம்ம இருந்ததுன்னா அதை ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சோம்ல, அதாவது உடச்சோம்ல, அந்த தேங்காய் தண்ணியே இருக்குது, அதை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்போ அரைச்சிடலாம். ஓகே மக்களே, நம்ம ஊற்றின தேங்காய் தண்ணியெலாம் வந்து பத்தாது. எப்படி தண்ணி ஊற்றினா தான் வந்து தேங்காய் பாலே வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி இளநீ இருந்தால் அப்படியே ஊற்றி எடுக்கலாம். பட் ஆனால் இளநீலாம் நிறையா தேவைப்படும். அதனால் நம்ம லைட்டாக தண்ணியை ஊற்றி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், அப்படியே அரைச்சி அப்படியே புழிஞ்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்லாட்டாக பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. வாங்க அப்படியே எடுப்போம். வருகிறதா பாருங்க, எப்படி வருது அப்படிங்கிறத பால். இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் வந்து குட்டி நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த மாதிரி 2-3 டைம் எடுக்கலாங்க. பாருங்க இப்படி எவ்வளோ திக்காக வந்திருக்கு அப்படிங்கிறது. மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நம்ம தேங்காய் பால் நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நல்லா நீட்டாக அரைச்சாச்சு. பாருங்கள் அதோட வேஸ்ட் எவ்வளோ வேஸ்ட்டு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு தேங்காய் போட்டிருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாக பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. இவ்வளோ நேரம் அரைச்சி நல்லா புழிஞ்சதுனால இவ்வளோ வந்திருக்கு. தண்ணியாட்டில் இல்லை, நல்லா திக்னஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து புட்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க இப்போ அடுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேக்கிங் ப்ராசஸ் போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஓகே, அடுப்பை பற்ற வச்சாச்சு. வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சூப்பரான இந்த கோகனட் மில்க் தேங்காய் பாலை அப்படியே ஊற்றுவோம். எண்ணெயோ நெய்யோ எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து தேவையில்லை. எப்படி இருக்கு, வேற லெவலில் இருக்கு. மில்க் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த தேங்காய் பால் வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குன்னு. ரொம்ப தண்ணியாட்டி இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம ரெடி பண்ணோம்னா தான் நம்ம அந்த புட்டிங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். அதே மாதிரி இந்த புட்டிங் கேக் அப்படின்னா வந்து நிறைய இந்த எசன்ஸு, அதுக்கப்புறம் இந்த க்ரீம் மில்க் அப்படிம்பாங்களே, அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நெட்டாக நம்ம தேங்காய் பால், அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரைக்கு எப்போ போல் சுகர், நம்ம நாட்டு சர்க்கரை கூட வந்து செய்யலாம். பட் ஆனால் நாங்கள் செஞ்சது வந்து வெள்ளை சர்க்கரை, அதனால் வெள்ளை சர்க்கரையிலேயே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இன்னொரு நாளைக்கு இந்த வீடியோக்கு நீங்கள் நல்லா வந்து சப்போர்ட் கொடுத்து குயிக்காக ஒரு 200 லைக்கை போடுங்க. நாட்டு சர்க்கரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த புட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் செஞ்சு பார்த்தாலும் வேற லெவலில் இருக்கும். இப்போ நம்ம விரதமே இருக்கிறோம். இப்போ நான் கேக் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எக்லெஸ் கேக் இருக்குது. பட் ஆனால் எக் கேக் தான் அதிகமாக இருக்குது. நம்ம எக் இல்லாமல் ஒரு கேக் சாப்பிடணும், ஒரு புட்டிங் கேக் சாப்பிடணும் அப்படின்னா வந்து இதை வந்து நம்ம மஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்படி பாருங்கள் லைட்டாக வந்து அப்படியே கொதி வரட்டும். பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பாருங்க முட்லேயே வருதா, ஆனால் ஸ்லிம்லேயே தான் இருக்கணும். அடுப்பு பாருங்க ஸ்லிம்லேயே தான் இருக்குது. அப்படியே லைட்டாக இந்த கொதி வர டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு தேங்காய் போட்டிருக்கோமா, அப்போ வந்து நம்ம ஒரு 200 கிராம் இல்லை 250 கிராம் வந்து சர்க்கரை போட்டால் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே மக்களே, இங்கே பாருங்க அப்படியே பாருங்க நல்லா அப்படியே வந்து கலர் மாதிரி நல்லா அப்படியே பாருங்க வெந்துட்டுருக்கு.
இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரையை வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம 4 ஸ்பூன் வந்து சர்க்கரை போடணும். கிட்டத்தட்ட வந்து 100 கிராம் போடணுமாம்மா. இப்போ நம்ம வந்து ஒரு மூடி முழுசாக எடுத்துருக்கோம், ஒரு தேங்காய் முழுசாக எடுத்துருக்கனால கரெக்டாக 200 கிராம் போட்டால் வந்து சூப்பராக இருக்குமாம்மா. ஓகே, நம்ம 200 கிராம் எடுத்தாச்சு, அப்படியே வாங்க போடும். இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னாலும் ஓகே தான், இல்லை அரைக்காமல் நம்ம இந்த மாதிரி போட்டோம்னாலும் போட்டுக்கலாம். ஆனால் என்ன போட போட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதான் வந்து மெயின் ப்ராசஸ், இல்லைன்னா வந்து கட்டி விழுந்துடும். ஓகே மக்களே, அப்படியே வந்து நம்ம சர்க்கரையை போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கைவிடாமல் கிண்டிக்கணும், அடி பிடிக்கக்கூடாது மெயினாக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, மக்காச்சோள மாவு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். மக்காச்சோள மாவு எதுக்கு சேர்த்துறோம்னா அந்த ஜெல்லியாட்டு அந்த வலுவழுப்பு தன்மை வர்றதுக்காக, அந்த கேக்கோட ஒரு இது மாதிரி வர கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக தான் சேர்த்துறோம். இதே வந்து இந்த பால் கடம்புக்கு சேர்த்தோம்ல அந்த அகரகர் கடல் பாசி, அது இருந்தாலுமே வந்து நம்ம சேர்த்திக்கலாம். அதை சேர்த்துறத விட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துறது ஓகே, பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி இதோட மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 மூடி தேங்காய்னா 2 ஸ்பூன் எடுத்தால் போதும். இப்போ நம்ம வந்து முழு தேங்காய் எடுத்துருக்கறனால 4 ஸ்பூன் நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 அப்படியே வந்து மலைச்சாரல், இதுதான் மெயினு. இது நம்ம தூவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு நல்லா கிண்டி விட்டுணும். இது அடி பிடிச்சிச்சுன்னா அப்புறம் இப்போ இந்த நம்ம ராகி கழுவி வரும்ல, அந்த மாதிரி தான் வந்து வரும். அதனால் போடும்போதே வந்து பார்த்து நம்ம நல்லா நீட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிம்லேயே தான் இருக்கும் அடுப்பு, பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்லிம்லேயே தான் இருக்கும். அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், இதுக்கப்புறம் தான் மாறும். ஓகேங்க, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்படியே பாருங்கள், டோட்டலாக அப்படியே எல்லாம் அப்படியே மாறிடுச்சு பாருங்கள். அப்படியே வந்து கொலன்னு நல்லா மாறிடுச்சு. அதுதான் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவோடைய கன்சிஸ்டன்சி தன்மை பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ரொம்ப அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக விட்டாலும் அடி பிடிச்சதாயிரும், ரொம்ப கொலன்னு விடக்கூடாது. ஒரு நார்மலான இப்போ இந்த பதமே ஓகே தான். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணோம்னாலே வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே அடிக்கடி இப்படி எடுத்து பாருங்கள். நார்மலான கன்சிஸ்டன்சி வரும்போது டப்புன்னு ஆஃப் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் நம்ம கேக் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். போகும்போது இதே பாருங்கள், செம்மையாக இருக்குது. அழகாக நம்ம ஒரு சூப்பராக ஒரு ஓவல் ஷேப்பில் நம்ம டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு, நம்ம காலேஜ் ஸ்கூலுக்கு கொண்டு போன டிஃபன் பாக்ஸு, அதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, பாருங்கள், அப்படியே சூப்பராக நம்ம அப்படியே ஊற்றியாச்சு. வேறு லெவலில் இருக்கு பாருங்க. அப்படியே பார்க்குறக்கே கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போயே பாருங்கள், இந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதில் வந்து என்னென்னா இந்த நம்ம பால் கடம்புக்கு ஒன்று போட்டோம்ல அகரகர், அதாவது கடல் பாசி, அது போட்டோம்னாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் அது போடாமே கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனால சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி நம்ம வந்து நீங்கள் அந்த அகரகரில் கடையிலேருந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு செய்யுங்க. ஓகே, ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 50 நிமிஷம் கழித்து மீட் பண்ணுவோம். ஓகேவாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம். நம்மளுடைய தேங்காய் கேக் புட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து முடிஞ்ச மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம். முடியலாமா? ஓகே மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலேயே 1.25 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சி வருது, நல்லா ஆடுது. ஓகே, அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃப்ரீசரில் வச்சிடக்கூடாது. முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு தெரியல. ஓகே, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது வந்து ஃப்ரீசரில் வைக்கவே கூடாது. அது கெட்டியாக நல்லா கல்லாட்டாயிரும், அப்போ நல்லா இருக்காது. வெளியே நார்மலான டெம்பரேச்சரில் ஒரு 50 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே வச்சாலே போதும். நம்ம 1.25 மணி நேரமே வச்சுட்டோம். ஓகே, இப்போ வாங்க சூப்பரான ஒரு ஃப்ளிப் அடிச்சிருவோமா? வேற லெவலில் இருக்க போது அடிச்சலாமா? 1 2. நம்மளுக்கு ஃப்ளிப் அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எடுத்துலாமா? 1 2 3. வாவ், இங்கே பாருங்க, அப்படியே பார்க்கறக்கே வேற லெவலில் இருக்கு. நம்ம அதே மாதிரி நம்ம ஒரு நாள் பால் கடம்பு செஞ்சோம்ல, அதே ஒரு டெம்ட் இருக்கு. எனக்கு பார்க்கும்போது செம டெம்ட்டாக இருக்கு. இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெல்லி கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கு. நம்ம அன்னைக்கெல்லாம் பால் கடம்புக்கு அந்த அகரகரை கடல் பாசி எல்லாமே போட்டு செஞ்சு இந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி வந்துச்சு. ஓகே, அப்போ அந்த மக்காச்சோள கார்ன்ஃப்ளவர் மாவுடைய பவர் தான் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜெல்லி கன்சிஸ்டன்சி கிடைக்குது. மக்காச்சோள மாவோடதுலையும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி தேங்காய் வந்து நான் தேங்காய் பால் குடிச்சா நெஞ்சுக்கு வலுவு. டெய்லியுமே நைட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் அரைச்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இதை தேங்காய் போட்டுறதுனால ஒரு இனிப்பு போட்டுறதுனால ஒரு ஸ்வீட் சூப்பரானது. ஓகே, வளன்னு கொலன்னு பேசாமல் வாங்க டப்புன்னு கட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணிடுவோம்.
ஓகே மக்களே, வாங்க வேற லெவலில் வந்து சாப்பிடலாம். செம்மையாக இருக்குது. எப்படி பாருங்க, எவ்வளோ அப்படியே டான்ஸிங் போடுது. இது பேர் நம்ம டான்ஸிங் புட்டிங் கேக்குன்னு கூட வச்சுக்கலாம் பேரை. இருக்கலாமா? ஓவா வர மாதிரி அப்படியே பாருங்க. மேலே வந்து நம்ம சும்மா ஒரு டிசைனுக்காக ஜாமு வேறு எது இருந்தாலும் பண்ணலாம். நட்ஸ் எது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து திராட்சையும் ஒரு முந்திரி வச்சு அழகாக ஒரு சின்ன ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை போட்டுக்கலாம். வா அழகாக பீஸ் போட்டாச்சு. பரவாயில்லைங்க, ஏதோ கொல கொலன்னு ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். கரெக்டான பதத்தில் வந்துருக்கு. இங்கே பாருங்க, பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. கொல கொலன்னு இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். செம்ம கண்டென்ட்டு. வா அவர் மாறுங்க. வா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படியே நம்ம பட்டரை சாப்பிட்டா எப்படி இருக்கும், பட்டர் கூட தேங்காய் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி அப்படியே வாயில் வச்சா போகிறதே தெரியல. பழகு போட்டதுமே கரையுது. உண்மையாகவே சொல்கிறேன், நான் வீடியோக்காகவோ உங்கள்கிட்ட இப்படி சொல்கிறக்காகவோ நான் சொல்ல. கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட்டு கூட உங்கள் வீட்டில் செஞ்சு கூட பாருங்கள். ஃபஸ்ட் டைம், அதாவது ஏற்கனவே வீட்டில் செஞ்சுருக்கோம், சாப்பிட்ருக்கோம், டேஸ்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம என்னவோ உங்களுக்கு காமிக்கிறனால என்னவோ டேஸ்ட் உண்மையாகவே அல்டிமேட்டாக இருக்குது. எல்லா ஒரு டேஸ்ட்டுமே இருக்குது. ஓகே இருங்க, நம்ம தம்பி சாப்பிட்ற ரெடியாக இருக்கார். சாப்பிடுவார் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரிவ்யூ சொல்லுவார். தம்பி ப்ரோ சாப்பிடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ வந்திருக்கோம். எப்படி உண்மையான ஒரு ரிவ்யூ சொல்லுங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத, என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குங்கிறதையும் சொல்லு. வேறு லெவல் டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்வீட்டு ஜம்மன் இருக்குது. இது என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி அல்வாவும் குல்ஃபியும் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பேசுகிறேன். நம்ம அல்வா, அந்த தேங்காய் அல்வா, மஸ்கோத் அல்வான்னு சொல்லி நம்ம தேங்காய் அல்வா சாப்பிடுவோம்ல, சேம் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த டேஸ்ட்டை பற்றி டேஸ்ட்டு. அதாவது அந்த திருநெல்வேலி அல்வா, இந்த மஸ்கோத் அல்வா அந்த சொல்லுவோம், அது ஒரு டேஸ்ட்டே உண்மை செம்ம டிஃப்ரெண்ட்டு. கண்டிப்பாக ஹெல்த்தியும் கூட, ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துருக்கோம்ல. புரியாது, நீங்கள் செஞ்சு சுவைத்தால் சொல்லுங்கள். பயங்கரமான டேஸ்ட். ஓகே வேறு லெவலுங்க. ஓகே மக்களே, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் இது ஃபுட் கண்டென்ட் போட்டு ரொம்ப நாளே ஆச்சு. பரவாயில்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டதுனால ஒரு நல்ல வீடியோவை போட்டிருப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டில் ஏதோ பர்த்டே ஃபங்க்ஷன், நார்மலான ஃபங்க்ஷன் இப்போ நம்ம பண்ணுறோம். டெய்லியும் நம்ம நார்மலாக ஒரு ஸ்வீட் செய்வோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேசரி அந்த மாதிரிலாம் நம்ம செய்வோம்ல, அதுவே நம்ம செய்கிறதுக்கு ஓகே. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஈஸியானது. இப்போ அது செய்கிற டைமுக்கு தான் இதுவும் அதோட காஸ்ட்டு வைஸு. இப்போ நம்ம ரவை வாங்குற காஸ்ட்டுக்கு அதே தான். தேங்காய் டைமிங் எல்லாமே ஓகே தான். அது செய்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம புதுசாக செய்யும் போது இப்போ நம்ம கெஸ்ட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களே சாப்பிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது பரவாயில்ல செமையாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஹெல்த் பெனிஃபிட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் அம்மா வந்து ஏற்கனவே ஒரு டைம் செஞ்சு பார்த்தாங்க, நம்மளும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி செஞ்சதுனால வேறு லெவலு. நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாருங்கள், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, அந்த பொருளை போட்டு சாப்பிடுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அடுத்து இதே மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு கண்டென்ட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டவ மரத்திட்ட பட்டை இல்லடா, கண்ணுக்கு தெரிவது தட்டை இல்லடா.